வாக்கிங் போறீங்களா? வாக்கிங் போயிட்டு வந்துட்டு பண்ண வேண்டிய 10 ஸ்ட்ரெச்சை நல்லா கவனிங்க. வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பண்ண வேண்டிய 10 ஸ்ட்ரெச்சை நானே சொல்றேன், நோட் பண்ணிட்டு டெய்லி பண்ணுங்க. 1, காலை எடுத்து பின்னாடி வச்சுக்கோங்க. நல்ல விரல்களை மடக்கிற மாதிரி நல்லா புஷ் பண்ணுங்க. இங்க ஸ்ட்ரெச் இருக்கும். நம்பர் 2, காலை எடுத்து முன்னாடி வச்சுக்கோங்க. நல்லா லிஃப்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல காஃப் மசில் ஸ்ட்ரெச் இருக்கும். அதோட சேர்ந்து பாடியை கொஞ்சம் லீன் பண்ணுங்க. பேக் ஆஃப் தைல ஸ்ட்ரெச் இருக்கும். நம்பர் 4, நார்மலா நின்றுட்டு இந்த இடுப்பு மட்டும் சைட் வேஸ்ட்ல தள்ளுங்க. இந்த இடத்துல ஸ்ட்ரெச் இருக்கும், அப்படியே ஹோல்டு பண்ணிக்கோங்க. நம்பர் 5, இந்த மாதிரி வால் சப்போர்ட் எடுத்துக்கோங்க. காலை நல்லா ஆங்கிளுக்கு மேலே பிடிச்சிட்டு பேக் ஆஃப் பட்ல ஹீல் படுற மாதிரி நின்றுட்டு நல்லா புஷ் பண்ணி நிமிர்ந்து நில்லுங்க. முன்தொட ஸ்ட்ரெச் ஆகுங்க. காலை மடக்கிட்டு பெருவிரலை பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா நீயே நல்லா ஸ்ட்ரைட் பண்ணுங்க. பின்னாடி ஃபுல்லா இழுக்குங்க. நம்பர் 7, காலை அகட்டி வச்சுக்கோங்க. சைடில் லீன் பண்ணிட்டு அப்படியே கையை மேலே தூக்குங்க. சைட்லலாம் இழுக்குங்க. நம்பர் 8, நார்மலாக நின்றுட்டு ஒரு கையை இடுப்பில் வச்சுட்டு பின்னாடி போகாமல் தடுத்துக்கிட்டு ரொட்டேட் பண்ணி ஆப்போசிட்டில் ரீச் பண்ணுங்க. சைடில் இருக்கிறதெல்லாம் ஸ்ட்ரெச் ஆகும். நம்பர் 9, கைக்குங்க இந்த மாதிரி சைடில் போட்டு ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. கையை தூக்குனதுக்கப்புறம் இது மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. கையை இது மாதிரி வாலில் வச்சுட்டு பாடியை லீன் பண்ணிட்டு இங்கே இருக்கிறதுல ஸ்ட்ரெச் ஆகுங்க. 10, தலையை கீழே பாருங்க, ஓவர் ப்ரெஷர் கொடுங்க. மேலே பாருங்க, ஓவர் ப்ரெஷர் கொடுங்க. சைடில் திரும்புங்க, ஓவர் ப்ரெஷர் கொடுங்க. ஆப்போசிட் சைட்லேயும் ஓவர் ப்ரெஷர் கொடுங்க. சைடை காதை நோக்கி சாஞ்சிட்டு சாஞ்ச பக்கத்தில் இருக்க கையெடுத்து இழுக்கிற மாதிரி புல் பண்ணிக்கோ. வாக்கிங் போகிறதுக்கு முக்கிய காரணம் பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் இதெல்லாம் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு தாங்க. அப்படி வாக்கிங் போகிறப்போ திரும்ப திரும்ப நம்ம ஆன்டி கிராவிட்டி மசில்னு சொல்கிறது கிராவிட்டி எகெயின்ஸ்டாக வேலை செய்கிறப்போ ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ஃபேஷியல் கனெக்ஷனும் ஃப்ளெக்சிபிலிட்டியும் டைட்டாக இருக்கும். அதனால தான் நிறைய ஆண்கள் வாக்கிங் போயிட்டு வர்றவங்க இந்தியன் டாய்லெட்டில் உட்கார முடியாது, அப்படி உட்காந்தா குதிகால் தூக்குறது, குனிஞ்ச தரையை தொட முடியாது நிறைய பேருக்கு பார்க்குறோம். இதுக்கு முக்கியமான காரணம் வாக்கிங் மட்டுமே போகிறது தாங்க. அதை தவிர்க்கிறதுக்காக தான் நம்ம இந்த எக்ஸசைஸை பண்ண சொல்கிறோம். இதனால தான் மூட்டு தேய்கிறது, முதுகுவலி வர்றதோட அளவெல்லாம் குறையுங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரெகுலராக பண்ணி. இன்னைக்கு வாக்கிங் போகிறீங்கன்னா கட்டாயம் இதை சேவ் பண்ணிட்டு ஈவினிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எதுவுமே கொஞ்ச நாள் பண்ணதாங்க பழகும். நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக பழகி பண்ணிக்கோங்க. 3 வாரம் டைம் எடுத்துக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. 3 வாரத்துக்கு அப்புறம் ரெகுலராகவே பண்ணுங்க. ஸ்ட்ரெச்சிங்னாலே லாங் டூரேஷன் ஜென்டிலாக ஹோல்ட் பண்ணுறதுங்க. எல்லா மூமெண்ட்டையும் 30 செகண்ட்ஸ் ஹோல்டு பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ட்ரெச் பண்ணுறது மூலிமா மசிலோட ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லா இருக்கும். அதனால பாடி ஸ்டிஃபாக இருக்காதுங்க. எப்போவுமே ஃப்ரீடம் ஆஃப் மூமெண்ட் நல்லா இருக்கும். ஜஸ்ட் ஃபார் த இன்ஃபர்மேஷன், டாக்டர் ராம் ஃபிசியோ.